ஹாய் வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இன்றைக்கி நாம் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதில் என்னென்னலாம் போட்டு நம்ம வைக்கிறோங்கிறத பார்க்கலாம். நல்லெண்ணெய் இப்போ கடாயில் ஊற்றிருக்கிறேன். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கிறேன். அது ஒரு பக்கம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூடு அதில் போட போகிறோம். இது ரெண்டும் நல்லா குறித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அவிச்சு வச்ச சுண்டல் கடலை, கொண்டக்கடலை, மூக்கக்கடலை, சுண்டல் கடலை, இது ஊருக்கு ஒரு பேர் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காய பவுட்ரு, அதோடு சேர்ந்து நம்ம மல்லி வச்சுருக்குறோம். மல்லி போட்டு கடுகு வெடிச்சிருச்சு. அதனால் இதில் வெங்காயம் பூடு ரெண்டையுமே சேர்த்து போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை விட்டு நம்ம மஞ்சள் பொடி இதில் ஏற்கனவே போட்டுட்டோம். அதனால் உப்பு போட்டு இந்த வேக வச்ச சுண்டலை போட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பண்ணதுக்கப்புறமா அடுத்த இதில் நம்ம காமிக்கிறேன். நான் இப்போ கண் ஒன்று பார்க்க காது ஒன்று கேட்கன்னு போட்டிருந்தேன். சமீபத்தில் நான் நந்தனார் பற்றி ஒரு இதில் ஒரு இதில் பார்த்தேன். நான் அதாவது யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். அதை முழு படமாக தயார் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஓடி இருந்திருக்கு. அதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் யார் என்ன ஒன்றுமே தெரில. எனக்கு கூட டிஎஸ் பாலையா, கங்காராவு, கண்ணாம்பாள், சிவாஜி கணேசன், ஜெமினி, சாவித்திரி அம்மா, அதெல்லாம் நிறைய பேராக நமக்கு தெரியும் நம்ம வயசுக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க, டிஆர் பாலு, அந்த மாதிரிலாம் யாருமே இதில் இல்லை. ராஜகுமாரி, தியாகராஜ பாகவதர் யாருமே இதில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன். எனக்கு புரியலை. ஆனால் அதில் உள்ள கதை அம்சம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒரு ஒதுக்கப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு சாமி மேலே உள்ள சிவ பக்தியில் அவர் அவ்வளோ இதாக இருக்கிறாரு. அதில் ஒரு எஜமானர்னு சொல்லக்கூடியவங்க, வசதி படைத்தவங்க, அவருக்கான வாய்ப்புகளை கொடுக்காம கோயிலுக்கு போகிறதுக்கு கூட பெர்மிஷன் கொடுக்காமன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்துருக்காங்க. அவருடைய அதீத பற்று காரணமாக, சாமி மேலே வச்சுருந்த அந்த பக்தி காரணமாக எம்பெருமானே, சிவபெருமானே, சிதம்பரம் தில்லையை போய் பார்க்கணுன்னு ரொம்ப கேட்குறாரு. அதில் போய் அவர் அதை தரிசித்ததுக்கப்புறமா அவருக்கு காட்சி கொடுத்து எம்பெருமான் ஆட்கொண்டதுக்கப்புறமா அவர் ஒரு சிறந்த பக்தராக, அவரை ஒரு நல்ல ஒரு இதாக ஏற்று இது பண்ணியிருக்கேன். அந்த படத்தை பாருங்கங்க. ஐயோ, ரொம்ப அருமையாக இருக்குது. நந்தனார் பற்றின ஒரு ஆர்டிக்கலோ கதையோ எதில் இருக்குது, முழு படம் நமக்கு கிடைக்கும். இப்போ தான் கூகுளில் சர்ச் பண்ணால் நமக்கு தான் எல்லாமே கிடைக்குது. அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு தகவல் கொடுங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நானும் அதை விரும்பி பார்க்குறேன். நீங்களும் எல்லோரும் பாருங்கள். குழம்பு ரெடியானதுக்கப்புறமா வீடியோ வரலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். இன்றைய சாப்பாடு ரைஸ் வச்சு சூடான சாதம், அதுக்கு சுண்டைக்கடலை, சின்ன பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியல் நல்லா வெங்காயமும் நிறையா போட்டிருக்கிறேன். தேங்காய் தட்டி போட்டு ரொம்ப அருமையாக வச்சு இறக்கியிருக்கிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நந்தனார் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நந்தனாரோட கதையை நான் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எல்லாருமே கொஞ்சம் தேடி பிடிச்சி பார்க்கலாம். அதே படத்தை இப்போ உள்ள ட்ரெண்டில் யாராவது ரீரிலீஸ் பண்ணுறதாகவோ அல்லது இப்போ உள்ள யாராவது ஒரு ஹீரோவை போட்டு புதுசாக எடுத்தாலும் செம்மையாக ஓடும். அவ்வளோ அருமையான கதைங்க நந்தனார் கதை. நம்மெல்லாம் பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும். புக்கு கிடச்சா கூட வாங்கி படிக்கலாம். அல்லது அந்த படத்தையே நம்ம திரும்ப பார்க்கலாம். அதன் மூலமாக எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் எனக்காக பின் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.